கடந்த 27ஆம் தேதி கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டுமா? அடுத்த கட்டமாக என்னென்ன புதிய விதிமுறைகளை அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு விதிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு மனுக்கள் 7 வழக்குகள் இன்று தாக்கல் செய்யப்பட்டு அதில் விசாரணை நடவடிக்கைகள் தொடங்கி இருக்கின்றன. முதலில் இந்த புதிய நெறிமுறைகளை வகுக்க கோரிய இந்த பொதுநல மனு மீது விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையின் மீது நீதிபதிகள் தண்டபாணி மற்றும் ஜோதிராமன் ஆகியோர் பல்வேறு கேள்விகளை சரமாரியாக எழுப்பியிருக்கிறார்கள். முதலில் தேசிய நெடுஞ்சாலை என்பது மக்கள் பயணிப்பதற்காகவா, மாநில சாலைகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கா அல்லது அரசியல் கட்சிகள் பேரணி நடத்துவதற்கும் ஊர்வலம் நடத்துவதற்கும் தான் அது தேசிய நெடுஞ்சாலைகளும் மாநில சாலைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறதா? கரூர் அந்த வேலுசாமிபுரம் சாலை தேசிய நெடுஞ்சாலையா மாநில சாலையா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கின்றனர். மேலும் சிபிஐ விசாரணை இந்த பிரச்சனையில் தேவையில்லை என்று அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. விஜய் தரப்பில் வாதிட்டவர்கள் காவல்துறையினர் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாததே நெரிசலுக்கு காரணம் என்று விஜய் தரப்பில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீதிபதிகள் தண்டபாணி மற்றும் ஜோதிராமன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு வாதிட்டது. இப்போது சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து நீதிபதிகள் உத்தரவிட இருக்கின்றனர். இரண்டாவதாக பிரச்சாரம் மற்றும் பேரணி அரசியல் கட்சிகள் நடத்துவதற்கு புதிய நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்ற உத்தரவை மதுரை உயர்நீதிமன்ற கிளை அடுத்து பிறப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மூன்றாவதாக இந்த பிரச்சாரங்கள் ஒவ்வொரு பகுதிகளிலும் நடைபெறும் பொழுது என்னென்ன பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்றும் அதற்கு அரசியல் கட்சிகள் என்னென்ன பொறுப்புகளை ஏற்க வேண்டும், மேலும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரத்தை இப்போதே தொடங்குவது சரியா தவறா என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 7 வழக்குகள் தொடரப்பட்டு ஒவ்வொன்று வழக்காக அடுத்தடுத்து விசாரிக்கப்படும் என்று நீதிபதிகள் நீதிமன்றத்திலேயே அறிவித்திருக்கிறார்கள். முதலில் பேரணிகள், பிரச்சாரம் மற்றும் அரசியல் கட்சிகளின் ஊர்வலம் ஆகியவை மாநில சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகளில் நடத்தலாமா கூடாதா என்பது குறித்து இன்று முக்கிய உத்தரவு இன்னும் சில நிமிடங்களில் பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கரூர் வேலுசாமிபுரத்தில் நெரிசலில் 49 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு என்ன காரணம், சிபிஐ விசாரணை தேவையா இல்லையா என்பது குறித்தும் இன்று நீதிபதிகள் உத்தரவு பிறப்பிக்க இருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக புஷி ஆனந்த் மற்றும் சிட்டி நிர்மல்குமார் உள்ளிட்ட தாவேகா நிர்வாகிகளின் முன்ஜாமீன் அவர்களுக்கு வழங்கப்படுமா வழங்கப்படாதா என்பது குறித்தும் இன்று முக்கியமான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்னும் சற்று நேரத்தில் பல்வேறு உத்தரவுகள், கரூர் நெரிசல் சம்பவத்தில் 41 அப்பாவி உயிரிழந்த அந்த சோக நிகழ்வுக்கான காரணம் யார் என்பது குறித்தும், இனிமேல் அத்தகைய துயர நிகழ்வு நிகழாமல் இருப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை அரசும் அரசியல் கட்சிகளும் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்த மிக முக்கியமான வழிகாட்டு நெறிமுறைகளை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர எந்த நேரத்திலும் கைதாக கூடும் என்று தலைமறைவாக உள்ள தாவேகாவின் நிர்வாகிகள் புஷி ஆனந்த், சிட்டி நிர்மல்குமார் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளின் முன்ஜாமீன் மனுவின் மீதும் இன்று மாலைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கரூரில் நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் நீதிமன்றம் அடுத்தடுத்து பிறப்பிக்க போகும் உத்தரவு தமிழகம் முழுவதும் ஒரு பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்கிதா